தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட வேண்டும் என விஜய் தனது உரையில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், நீங்கள் உங்களிடம் இருக்கும் விவரங்களை சொல்லலாம். தென் மண்டல கோஆர்டினேட்டிவ் கவுன்சில் சொல்லக்கூடிய சதர்ன் கவுன்சில் மீட் என சந்திப்பு என்பது இன்றைய தினம் சென்னை அடுத்திருக்கக்கூடிய கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தென் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. தெற்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதே போன்று யூனியன் பிரதேசங்களுடைய பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றக்கூடிய சூழலில் இந்த நிகழ்வில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பார்வையாக தமிழ்நாட்டின் சார்பாக தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த உரையில பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கிறார். தொழில் சார்ந்து, பாதுகாப்பு சார்ந்து, போதைப்பொருள் ஒழிப்பு சார்ந்து, கடல் சார்ந்த வணிகம் தொடர்ந்து, பொருளாதாரம் சார்ந்து என பல்வேறு கருத்துக்களை அவர் முன்மொழிந்து பேசியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக அவர் 9 விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறார். ஒன்று, அவர் தமிழ்நாட்டு மட்டுமின்றி தென்னிந்தியாவினுடைய அந்த பங்களிப்பு, தென் மாநிலங்களுடைய பொருளாதார பங்களிப்பு குறித்து பேசியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு, மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு குறித்தும் பேசியிருக்கிறார். மேலும் தென் மாநிலங்களுக்கான அந்த ஒருங்கிணைந்த தொழில் போக்குவரத்து மையங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அதே போன்று பெங்களூரு ஒசூர் மெட்ரோ தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். மேலும் கடல் சார்ந்த அந்த பொருளாதாரம் என சொல்லக்கூடிய எக்கனாமி குறித்து பேசியிருக்கிறார். போன்று நீட் விவகாரம் குறித்து பேசியிருக்கிறார். நிதி கூட்டாட்சி குறித்து பேசியிருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனைகள் குறித்தும் பேசியிருக்கிறார். மேலும் தொகுதி மறுவரை மூலமாக தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். இவ்வாறான தலைப்புகள்ல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த உரை என்பது அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென் மாநிலங்களுடைய அந்த பங்களிப்பு என்பது நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியில 30% இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான உற்பத்தி, ஏற்றுமதி, சேவை மற்றும் புதுமை துறைகள்ல தென் மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு, அதே போன்று அந்த தடுப்பு விவகாரங்கள்ல மாநிலங்களுக்கு இடையே ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். ஆன்லைன் விற்பனை, சட்டவிரோதமாக விநியோகம் செய்யக்கூடிய அந்த மருந்து, மாத்திரைகள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையில போதைப் பொருட்கள் கடத்தல் மூலமாக இளைஞர்கள் சென்று சேர்வது உள்ளிட்டவைகள் தொடர்ந்து கவலை அளிப்பதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆன்லைனில் மருந்துகள் விற்பனை செய்வதற்கான விதிமுறைகளை மத்திய அரசு உருவாக்கி வைத்திருந்தாலும் கூட அதை மேலும் கடுமையாக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் வலியுறுத்தியிருக்கிறார். தென் மாநிலங்கள் இணைந்து உளவு தகவல் உள்ளிட்டவைகள் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக போதைப் பொருளுக்கு எதிரான அமலாக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தினுடைய பேச்சு மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு மட்டுமின்றி போதைப் பொருள் இல்லா தென்னிந்தியாவை உருவாக்க வேண்டும். இது இளைஞர்களுக்கு மட்டுமின்றி தென்னிந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தென்னிந்தியாவுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். குறிப்பாக இளைஞர்களை சென்றடைவதன் மூலமாக அடுத்த தலைமுறையினர் போதைப் பொருள் பயன்படுத்துவதன் மூலமாக அந்த வழிகளில் செல்வதன் மூலமாக வளர்ச்சி தடைபடுகிறது, அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. தொடர்ந்து இதனை அமலாக்கம் செய்வதற்கு இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கடுமையாக மேற்கொண்டாலும் ஒரு மாநிலம் மேற்கொள்வது மூலமாக முழுமையான வெற்றியை கிடைப்பதில்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் போதைப் பொருளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் கூட தொடர்ந்து அண்டை மாநிலங்களிலிருந்து ஊடுருவலாகவும் கடத்தப்படுவது மூலமாகவும் கடல் வழியாக என பல்வேறு வகைகளில் பல்வேறு வழிகளில் போதைப் பொருளை ஒரு மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலத்துக்கு கடத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் என்பது நடத்தப்படுகிறது. இதனால் அது மற்றொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கைகளுக்கு சென்று சேர்க்கிறது என்பதை குறிப்பிட்டு பேசக்கூடிய முதலமைச்சர் மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடு போலவே அருகில் இருக்கக்கூடிய கேரளம், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவுடைய மாநிலங்களும் ஒருங்கிணைந்து போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்வதன் மூலமாகவும் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய உளவு தகவல்கள் மற்ற தகவல்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் போதைப் பொருட்கள் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு கடத்தப்படுவதை தடுக்க முடியும் எனவும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் உற்பத்தி என்பது இல்லை, ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு என்பது இருக்கிறது. போதைப் பொருள் பயன்பாட்டின் மூலமாக சமூகத்தில் பல்வேறு குற்ற செயல்கள் நடைபெறுகிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒரு மாணவர்கள், இளைஞர்கள் கைகளில் சென்று சேரும் பொழுது ஒரு எதிர்கால சந்ததியை பாழாகக்கூடிய நிலை வருகிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒருங்கிணைந்த ஒரு நடவடிக்கை வேண்டும். அதற்கு குறித்தான ஒரு கருத்துக்களையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்து வைத்து இந்த கூட்டத்தில் விரிவாக பேசியிருக்கிறார். அதே போன்று தென் மாநிலத்திற்கு ஒருங்கிணைந்த ஒரு தொழில் போக்குவரத்து மையங்கள் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இந்தியாவில் தென் மாநிலங்கள் அதிக அளவில் நிதி பங்களிப்பு செய்வதாகவும் உள்நாட்டு உற்பத்தியில 30%, அதாவது 1/3 தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பங்களிக்கக்கூடிய நிலையில அதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில தென் மாநிலங்களுக்கு என்று ஒருங்கிணைந்த தொழில் போக்குவரத்து மையங்களை அமைக்கணும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.